சங்கீதம் 68:5 கர்த்தர் தம்முடைய பரிசுத்த வாசஸ்தலத்திலிருந்து திக்கற்ற பிள்ளைகளுக்கு தகப்பனாகவும் விதவைகளுக்கு நியாயம் விசாரிக்கிறவருமாய் இருக்கிறார். கர்த்தர் தனிமையானவர்களுக்கு வீடு வாசல் ஏற்படுத்தி கட்டுண்டவர்களை விடுதலையாக்கிறார். துரோகிகளோ வறண்ட பூமியில் தங்குவார்கள். இந்த வசனத்தை கேட்டுக்கிட்டு இருக்கக்கூடிய உங்களோட வாழ்க்கையில் இன்றைக்கி நிறைய பிரச்சனைகள் இருக்கலாம். ஒருவேளை அம்மா இல்லாமல் இருக்கலாம், அப்பா இல்லாமல் இருக்கலாம், அன்புக்காக ஏங்கக்கூடிய ஒருத்தங்களாக நீங்கள் இருக்கலாம். அந்த வசனத்தை கேட்டுக்கிட்டு இருக்கும்போது உங்களுக்கு கர்த்தர் சொல்கிறார், கர்த்தர் திக்கற்ற பிள்ளைகளுக்கு தகப்பனாக இருக்கிறார் அப்படின்னு சொல்கிறார். உங்களுக்கு இனிமேல் இந்த உலகத்தில் கர்த்தர் மாத்திரம்தான், நீங்களும் கர்த்தரும் மாத்திரம்தான். உங்களுக்கு அவர் தாயும் தகப்பனுமாக இருந்து உங்களுக்கு உங்களுடைய வாழ்க்கையில் தேவையான எல்லா விஷயங்களையும் செய்கிறவராக இருக்கிறார். விதவைகள், என்னுடைய கணவனை இழந்து நான் 2 குழந்தைகளை வச்சுட்டு என்ன பண்ணேனே தெரியாமல் இருக்கிறேன்னு நினைக்கக்கூடிய சகோதரிமார்கள் இந்த வார்த்தையை கேட்டுக்கிட்டு இருக்கீங்கன்னா கர்த்தர் உங்களை பார்த்து சொல்லுகிறார். கர்த்தர் உங்களுக்காக நியாயம் விசாரிக்கிறவராக இருக்கிறார்னு சொல்கிறார். அது மட்டும் இல்லாமல் தனிமையில் வாழ்ந்துக்கிட்டு இருக்கேன், எனக்கு அன்பு காட்ட யாருமே இல்லைன்னு நினைக்கக்கூடிய ஒரு நபராக நீங்கள் இருக்கிறீங்க அப்படின்னா கர்த்தர் இன்றைக்கி உங்களை பார்த்து சொல்கிறார். உங்களுக்கு ஒரு வீடு வாசல் ஏற்படுத்தி கொடுத்து உங்களுடைய எல்லா ஆசீர்வாத தடைகளை நீக்கி போட்டு உங்களுடைய வாழ்க்கையில் தேவைப்படுற எல்லா விஷயங்களையும் செய்கிறவராக இருக்கிறார். உங்களுக்கு ஒரு வேளை படிப்பு தேவைப்படலாம், நல்ல படிப்பு, எனக்கு படிக்க வைக்கிறதுக்கு யாருமே இல்லை, எனக்கு ஃபீஸ் பே பண்ணுறதுக்கு யாருமே இல்லைன்னு நினைக்கிறேன். கர்த்தர் உங்களுக்கு இன்றைக்கி எல்லா விதமான ஏற்பாடுகளையும் செஞ்சு கொடுப்பார். அது மட்டும் இல்லாமல் வேலை இல்லாமல் கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்குன்னு நினைக்கிறீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு நல்ல வேலையை ஏற்படுத்தி கொடுப்பார். உங்களுக்கான தேவைகளை கர்த்தர் பூர்த்தி செய்கிறவராக இருக்கிறார். அது மட்டும் இல்லாமல் ஆசீர்வாத தடைகள் இருக்குது, திருமண தடைகள் இருக்குன்னு நீங்கள் நினைக்கிறேன். உங்களோட வாழ்க்கையில் ஒரு நல்ல வாழ்க்கை துணை ஏற்படுத்த கர்த்தர் நிச்சயம் உங்களுக்கு உதவுவார். ஆமென்.